என் செல்ல குழந்தையே, சஷ்டி வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் அம்மா அதிர்ஷ்ட செய்தி கொண்டு காலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை என் பிள்ளை அலட்சியப்படுத்தி விடாதே. உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த தெய்வத்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தள்ளிவிடாதே. உன்னோடு இந்த வராகி நான் உனக்காக துணையிருக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் நான் உன்னை மனதார சந்தோஷமாக அன்போடு அரவணைத்து வழிநடத்த நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற வேளைகளில் என் பிள்ளையும் இந்த தாயின் அன்பிற்கு மதிப்பு கொடுத்து இந்த தாயினுடைய அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்து விட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த வராகியை உன்னால் உணர முடியும். நேற்று பஞ்சமி திதியில் உன் தாயானவள் என்னை நீ வணங்கியதும் உன் தாயானவள் எனக்காக நீ ஏற்றிய தீபமும் நிச்சயமாக என் மனதை குளிர வைத்தது. நான் நீ ஏற்றிய தீபத்தில் ஓங்கி எரிந்து உனக்கு காட்சியும் கொடுத்தேன் என்பதுதான் உண்மை. உன் இல்லத்தில் நான் இருப்பதை உனக்கு தெரியப்படுத்தி விட்ட பிறகுதான் உன் தாயானவள் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் இறங்கக்கூடாது. ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுப்பார்கள். எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று தோள்மேல் கை போட்டு நின்று பேசுவார்கள். ஆனால் முடிவில் அந்த விஷயம் வெற்றியை பெற்றால் நான் தான் அத்தனைக்கும் காரணம் என்று சொல்வார்கள். தோல்வியை பெற்றுவிட்டது என்றால் நான் அப்பவே சொன்னேனே இதை செய்யாதே என்று மிகவும் எளிதாக சொல்லிவிடுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கும். தன்னை பெருமைப்படுத்தவே இன்னொருவனை ஒருவன் ஆதரிக்கிறானே தவிர ஒருபோதும் இன்னொருவன் பெருமைப்பட வேண்டும் என்று இங்கு யாரும் எந்த வகையிலும் ஒருவருக்கு உதவியை செய்வது கிடையாது. இப்படியாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராகு. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனையும் உடனிருப்பவர்கள் யார் என்பதனையும் சற்று நீ சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இல்லை என்று உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தை தவிர, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த தெய்வங்களை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது என்பதைத்தான். உன்னை வீழ்த்த நினைக்க ஒருவர் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஒருவரின் மனதை சிதைப்பதுதான் மிகப்பெரிய ஆயுதம். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையின் பலவீனமோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் நீ கண் கலங்குவாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக காயப்படுத்துமோ அந்த விஷயத்தை சொல்லி உன்னை மனம் நொறுங்கச் செய்வார்கள். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, நீ உன் மனதால் தெளிவாக இருந்துவிட்டால் இது நம் பலவீனம் அல்ல, இது நம் பலம் என்று நீ ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அவ்வளவு எளிதாக யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனது போன்ற ஒரு வலிமை மிக்க ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. அந்த வலிமை உனக்குள் வேண்டும். அப்பொழுது யாராலும் உன்னை நெருங்கிவிடவே முடியாது. என் குழந்தையை, உன்னை நெருங்க ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. தெய்வத்தின் துணை கொண்ட பிள்ளை அல்லவா? யாரிடம் பேச வேண்டும் என்ற தெளிவு உனக்குள் இருக்கும் அல்லவா? எதை பேச வேண்டும் என்ற அறிவு உனக்குள் இருக்கும் அல்லவா? அதை எப்பொழுது பேச வேண்டும் என்ற ஞானம் உனக்குள் இருக்கும் அல்லவா? இந்த தெளிவையும் இந்த அறிவையும் இந்த ஞானத்தையும் உனக்கு இந்த வராகி நான் கொடுத்திருக்கிறேன்.
அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உன் கைகளில்தான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை நீ சரியாக செய்யும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரமும் உனக்கான தேவைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை முதலில் புரிந்து கொள். மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கும் பொழுது இது அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுமையாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வம் இருக்கும் நேரம் நீ நினைத்தால் எதையும் உன்னால் சாதித்துவிட முடியும். அது நல்ல விஷயமாக இருக்கும் என்றால் உடனடியாக உனக்கு நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. உடனடியாக உன்னால் இந்த விஷயத்தை நடத்திவிட முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரமும் காலமும் இனிமேல் எப்படியும் உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நல்லதொரு மாற்றங்களுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ உன் வசமாக்கி காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உனக்காக நான் என்னவெல்லாம் தந்திருக்கிறேனோ, உனக்காக நான் எதையெல்லாமும் கொடுத்திருக்கிறேனோ அதையெல்லாமும் நான் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு உன்னை வாழச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எதையும் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் இனி உனக்காக நான் வருவதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள். உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நேரமும் உனக்கு வேண்டிய ஒன்றை மனநிறைவோடு உனக்கு கொடுக்க யோசிக்கும் இந்த காலம் முழுக்க இனிமேல் என் பிள்ளை நீ எதையும் புரிந்து கொள்வாய். வராகி எதற்காக உன்னிடம் இப்பொழுது வந்து நிற்க வேண்டும்? அம்மா இந்த விடியல் பொழுதில் உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன? இனிமேல் இதற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றமும் இதற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு விஷயமும் இனி நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலங்கள் நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டாலே போதும், நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. நாம் யோசிக்கும்படி எல்லா விஷயங்களும் நம்மை சுற்றி நடக்கும் இந்த நேரம் நமக்கு ஒவ்வொன்றிலும் நல்லது நடக்க நாம் முயற்சி செய்வது போல மற்றவர்களுக்கு ஒருபோதும் கெடுதலை செய்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனமாக இரு. தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை எண்ணி இனிமேலும் என் குழந்தை நீ வருந்தி நிற்கக்கூடாது. உனக்கு என்ன தேவை, ஏது தேவை என்பது எல்லாமும் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு மாறும் என்பதுதான் உண்மை.
நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாகவே உனக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் இதற்கெல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவாக இரு. எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவதற்கு என் பிள்ளை நீ எப்பொழுதும் கவனமாக இரு. நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு வேண்டியது அத்தனையிலும் என் பிள்ளை நீ முழுமையடைவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ இழந்தது போதுமல்லவா? இனிமேல் எல்லா விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் இந்த அடி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருப்பது இனிமேல் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த தாயின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். விடியல் பொழுது நாம் யோசிக்கின்றபடி மனதிற்குள் எந்தவித கலக்கமும் இல்லாமல் சரியானது நமக்கு தெய்வத்தின் அன்பால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்கான நிலை இனி எப்பொழுதும் உன்னை சரிபடுத்தும் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் வருகின்ற காலம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காது. உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த சிந்தனைகளும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வலிமைப்படுத்த வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கான தேவைகளை நாம் எப்பொழுதும் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் இந்த நொடிகளில் இனிமேல் என் பிள்ளைக்கென வருந்துவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் இருப்பது இனி எந்த நாளும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்றாலும் தெய்வம் என்ற ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையின் முழு நம்பிக்கையாக மாறி இருக்கிறதல்லவா? அது போதும். எதுவும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ நினைத்து பார்த்து கலங்கும்படியாக இல்லை. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை எப்பொழுதும் சரி செய்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் முழுமையடையச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை வாழ்க்கை, எத்தனை தருணம், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை சோதனைகள் என்று ஒவ்வொன்றையும் கடந்து வரும் என் பிள்ளைக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான முழுமை நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான தேவைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து வாழச் சொல்லும் என்பதனையும் மறந்து விடாது. நாம் இருக்க எதுவும் பயமில்லை என்று தெய்வம் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? பிரச்சனைகள் வராது என்று எந்த தெய்வமும் உனக்கு சொன்னது கிடையாது. வருகின்ற பிரச்சனையை எதிர்கொள்ளும் மன வலிமையை உனக்கு கொடுக்கிறேன் என்றுதான் தெய்வம் சொல்கிறது. இதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, உனக்கான காலம் இது. நீ விரும்பியது போல ஒவ்வொன்றையும் பெறக்கூடிய மாற்றம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை
நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்று கொள்வாய் என்பதுதான் உண்மை. முடியாது என்று நீ எப்பொழுதும் ஒதுங்கக்கூடாது. தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் என்ன நடக்கும் என்பது மட்டும்தான் இங்கு கேள்வி. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் என் பிள்ளை மனம் குழம்பி நிற்காமல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த ஆச்சரியங்கள் இனி எல்லாமுமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கலாம். நாம் யோசித்து பார்த்து கண் கலங்கும்படியான சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிர் ஊட்டம் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய தேவைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள். மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உனக்கு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நீ என்ன நினைத்தாலும் உன்னை தெய்வம் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான மன வலிமையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பல சந்தர்ப்பங்களை உனக்கு கொடுக்கின்ற இந்த தெய்வம் இனியும் உன்னை மீட்டெடுக்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் உன்னை முன்னிறுத்தி உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் காலமும் உனக்கு சாதகமாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவை கொடுக்கவும் முன் வந்து விட்ட இந்த நேரம் இனியும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை மனம் உடைய வேண்டாம். எது சரி எது தவறு என்று நான் சொல்லி இனிமேல் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிப்பட்டது. இதைத்தான் நான் மேலும் மேலும் எப்பொழுதும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பியது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் என்று நான் சொல்வதற்கு முழுக்க முழுக்க இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் என் பிள்ளை தன்னை சோதிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்து கலங்காமல் உனக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ கவனத்தில் கொண்டாலது போதும். இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். இனிமேலும் எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க மாட்டாய். எது சரி எது தவறு என்று நான் இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னிற்கும் காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வழிநடத்தும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி எந்த நாளும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்ட நிலையில் நம்மை வாழச் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதில் இருக்கின்ற உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வெற்றியோடு இந்த நாளை பயணப்பட தொடங்கு. நீ நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நம்பிக்கையே பலம் என்பதுதான் உண்மை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.